பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிறைவான நாளாக அமைய என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்மளை வீட்டில் பெரியவங்க எல்லாமே வாழ்த்தும் போது பார்த்தீங்கன்னா மனசார வாழ்த்துவாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, சந்ததி தழைத்து நிற்கணும், தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ரொம்ப நல்லா தழைத்தோங்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் போது அந்த வார்த்தைகளே நம்ம மனசுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்வை கொடுக்குது இல்லையா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு 7 ஜென்மம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கடனை போய் நான் எங்கே தீர்ப்பேன்? 7 ஜென்மம் எடுத்தாலும் என்னால் தீர்க்க முடியாது. 7 ஜென்மத்துக்கும் நீ நல்லா இருக்கணும், 7 ஜென்மத்து புண்ணியம் தான் உனக்கு இப்போ காப்பாற்றிருக்கு. இப்படிலாம் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்படி நமக்கு 7 ஜென்மத்தில் எப்படி புண்ணியம் செய்யும் பொழுது அந்த புண்ணியம் நம்மை காப்பாற்றுகின்றதோ அதே மாதிரி தான் அந்த 7 தலைமுறையில் 7 ஜென்மத்தில் நம்ம ஏதேனும் ஒரு பாவம் செஞ்சிருந்தாலுமே அந்த பாவத்தினுடைய வினைகளை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி அந்த 7 ஜென்மத்து பாவங்களையுமே போக்குவதற்காக தூவக்கூடிய ஒரு பொடி இருக்குது, ஒரு மாவு இருக்குது. அது என்ன மாவு அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 7 ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவத்தை தீர்ப்பதற்கு இப்போ நாம் தூவ வேண்டிய ஒரு மாவு, அது என்ன மாவு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் காரணம் இல்லாமல், காரண காரியம் இல்லாமல் எதையுமே நமக்கு சொல்லி தர மாட்டாங்க. அவங்க ஆன்மீக ரீதியாக கடவுளோட இணைத்து பிணைத்து சொல்வதற்கான காரணம் என்னென்னா, நம்ம பயபக்தியோடு செய்வோம், ஒழுக்கமாக நம்ம அதை பின்பற்றுவோம். பெரியவங்க கடவுளோடு சேர்த்து சொல்லியிருக்காங்க, இதை மறுக்காமல் செஞ்சுருவோம் அப்படின்றதுக்காக தான் அதை இணைத்தும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, அது நிறைய பலன்களை தரக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலலாம் அதிகாலை எழுந்து முதல்ல வேலையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாசு தெளித்து கோலம் போடணும். அந்த கோலம் கூட பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கோலமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. காரணம், காலையில் எழுந்த உடனே நம்ம செய்யக்கூடிய முதல் புண்ணிய காரியம் பிற உயிர்களுக்கு உணவளித்தல், கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளுக்கு உணவளித்தல். அதை நம்ம நேரடியாக செய்யறதுக்கு சொல்றதுக்கு பதிலாக வீட்டை தூய்மை செஞ்சு ஒரு கோலத்தை போடுங்க. போடக்கூடிய கோலம் அரிசி மாவு கோலமாக இருக்கணும்னு சொல்றதுக்கான காரணம், அந்த அரிசி மாவை எடுத்துட்டு போகிறதுக்கு வரக்கூடிய எறும்புகளுக்கு முதல்ல நம்ம ஜீவராசிகளுக்கு உணவளித்து அந்த நாளை நம்ம தொடங்கணும்னா ரொம்ப புண்ணியம் நிறைந்த ஒரு நாளாக அந்த நாள் அமையும்ன்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பல விஷயங்களை அறிவுறுத்தி வழி நடத்தி சென்றிருக்காங்க. கால் தொட்டு பாதம் தொட்டு வணங்குங்க அப்படின்றது பெரியவங்களை தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப காலம் வாழ்ந்தவங்க, நமக்கு முன்ன எத்தனையோ இடங்களை மிதிச்சுட்டு வந்தவங்க, தொட்டுட்டு வந்தவங்க, அந்த பாதம் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கு. அதை தொட்டு வணங்கும் பொழுது அவங்க பார்த்த பாதைகளில் இருந்தக்கூடிய பிரச்சனைகளை விலகி நம்ம அந்த நல்வழி பாதையாக நம்ம போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமும் அமைய போகுதுங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு, நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த முறையை ஒரு முறையேனும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் 7 ஜென்மத்து பாவங்களையுமே நீக்கி கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அருள் செய்வார். அதற்கு நீங்கள் தூவ வேண்டிய அந்த மாவு என்னென்னா அரிசி மாவு தாங்க. நீங்கள் பச்சரிசி வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதை செய்ய வேண்டிய நேரம் காலம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. நீங்கள் என்னைக்கு இந்த மாவை எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்னையே, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னையே நீங்கள் எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு முதல்ல நீங்கள் தூய்மை ஆகிக்கோங்க. நல்லா தூய்மை ஆகிட்டு அந்த அரிசி மாவை எடுத்து அதை நீங்கள் வீட்டிலையே மிக்சியில் போட்டு அரைச்சி மாவாக்கிடுங்க. பச்சரிசி எடுத்து வீட்டிலையே மிக்சியில் போட்டு மாவாக்கி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு சூரிய உதயம் ஆகும் இல்லையா, அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியிலையோ இல்லை வீட்டுக்கு மாடியிலையோ எந்த இடத்துல நின்று உங்களுக்கு சூரிய பகவானை பார்க்க முடியுமோ, தரிசிக்க முடியுமோ அந்த இடத்துல போய் நின்று நீங்கள் முதல்ல சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரிய பகவானை வணங்கிடுங்க. வணங்கி முடிச்சுட்டு நீங்கள் அரைச்ச மாவு இருக்கு இல்லையா, அந்த பச்சரிசி மாவை எடுத்துக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகணும். ஆலயம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பழமையான பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தோற்றுவித்த ஆலயங்களாகவோ, சுயம்புலிங்கமாக இருக்கக்கூடிய ஆலயங்களாகவோ, பாடல் பெற்ற தலங்களாகவோ இருக்கக்கூடிய ஆலயம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா மரபு வழியில் பார்க்கக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு நிறைய மகிமைகளும் உண்டு. அங்கே போய் நம்ம நம்மளுடைய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உடனடி பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால பழமையான ஆலயம் எது இருக்கின்றதோ அந்த ஆலயத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ போகக்கூடிய ஆலயம் என்னன்னா விநாயகர் ஆலயத்துக்கு நம்ம போக போகிறோம். விக்னங்களை தீர்க்கக்கூடியவர், சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர்
விநாயகருக்கு தான் போய் நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த விநாயகர் இருக்கக்கூடிய ஆலயமாக நீங்கள் போயிடுங்க. போயிட்டு அந்த பச்சரிசி மாவை எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அந்த மாவை கையில் வச்சுக்கிட்டு விநாயகரை வலம் வரணும், ஒற்றைப்படையில் வலம் வரணும். அப்படி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வலம் வரும் பொழுதும் அந்த மாவை அந்த விநாயகரை வலம் வரக்கூடிய வழியில் அப்படியே தூவிக்கிட்டே வரணும், கொட்டக்கூடாது, தூவிக்கிட்டே வரணும். நீங்கள் 3 முறையோ 5 முறையோ 7 முறையோ 9 முறையோ ஒற்றைப்படையில் எத்தனை முறை வலம் வரீங்களோ அத்தனை முறை அந்த மாவுகளை அப்படியே தூவிக்கிட்டே வரணும். மாவை எடுத்துகிட்டு போகிறது பிளாஸ்டிக் பையில் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதை வந்து ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை நீங்கள் ஒரு காகிதத்துலேயோ எதுலேயோ கொட்டி எடுத்துகிட்டு போங்க. பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தாமல் அந்த மாவை தூவிக்கிட்டே வரணும். ஸோ எதற்காக இந்த மாவை நம்ம தூவ சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் அந்த மாவை தூவும் பொழுது அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய எறும்புகள் நிச்சயமாக அந்த மாவை எடுக்கும். அப்படி அந்த மாவை அதை எடுத்துகிட்டு போய் புத்துக்குள்ளே வைக்கும். மாவு உடனே வந்து அதை சாப்பிட்றாது. உடனே அந்த அரிசி மாவை எடுத்துகிட்டு போய் புத்துக்குள்ளே அதை சேமித்து வைக்குமா. அப்படி அது வாயில் எடுத்துகிட்டு போய் அந்த புத்துக்குள்ளே வைக்கும் பொழுது அந்த மாவில் அந்த எறும்பினுடைய உமிழ் நீர் இருக்குமா, அந்த எச்சில் உமிழ் நீர் அந்த மாவில் பட்டுடுச்சுன்னா அந்த மாவு கெடாமல் 2.5 வருஷம் அந்த புத்துக்குள்ளேயே பாதுகாக்கப்படுமா. ஸோ அப்படி அந்த மாவை வந்து புத்துக்குள்ளேயே பாதுகாத்து மழை காலங்கள்லையோ இல்லை எறும்புகள் வெளியில் வர முடியாத சூழல்லையோ அது 2.5 வருஷம் வரைக்கும் அதுக்குள்ளே ஏதேனும் ஒரு நாள் என்ன பண்ணுமா, அதற்கு பசிக்கும் தருணத்தில் தான் அந்த மாவை எடுத்து அது வந்து சாப்பிடுமா. இப்போ மனித வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை அவன் தலையை எழுத்தே மாறுவதற்கான வாய்ப்புகள், அவனுடைய விதியே மாறுவதற்கான வாய்ப்புகள் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். விதி மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி ஒரு 2.5 வருஷம் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டீங்க வாழ்க்கையில். அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளும் இடர்களும் வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த தருணத்தில் எந்த ஒரு புண்ணியமுமே செய்யலை, நம்ம வந்து நிறைய தவறான விஷயங்களை தான் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னும் பொழுது அந்த தவறுக்கான வினைகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக அந்த 2.5 வருஷம் மாறும். அப்போ நீங்கள் எந்த ஒரு புண்ணியமுமே செய்யாமல் இருந்திருந்தாலுமே இப்போ நான் சொன்ன இந்த மாவை தூவிட்டு வந்தீங்க இல்லையா, கரெக்டாக அந்த 2.5 வருஷத்தில் எறும்பு அந்த மாவை எடுத்து சாப்பிடும் பொழுது 30 முக்கோடி தேவர்கள் இது எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நாம் ஒரு புண்ணியம் செஞ்சுருப்போம். நம்ம எப்போவுமே நினைக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் அந்த எறும்பு அந்த உணவை எடுத்துக்கும் பொழுது பரவாயில்ல, ஒரு சின்ன ஊரும் ஜீவராசிக்கு இவன் வந்து உதவி செஞ்சுருக்கான், இதையுமே நம்ம ஒரு புண்ணியமாக கணக்கில் எடுத்துப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் பாடாப்படக்கூடிய அந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு இந்த புண்ணியம் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த வீரியத்தன்மையிலிருந்து உங்களை தற்காத்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு தைரியத்தையும் சக்தியையும் உங்களுக்கு இறைவன் அருளாக வழங்குவாராம். எங்கிருந்து ஆரம்பித்து அது எப்படி வந்து நமக்கு சேருது பாருங்கள். ஒரு எறும்பு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அன்றைக்கி முழுக்க அந்த விநாயகரை சுற்றி வரும்பொழுது நிறைய மாவை நீங்கள் தூவி இருப்பீங்க. எத்தனை எறும்புகள் எடுத்திருக்கோம், ஒவ்வொரு எறும்பும் எந்தெந்த காலகட்டத்தில் அதை உணவாக எடுத்துக்குன்றது தெரியாது. 2.5 வருஷ நேரம் நமக்கு உண்டு. இதில் எப்போ வேணாலும் எந்த எறும்பு வேணாலும் எடுத்து சாப்பிடலாம், எப்போ வேணாலும் உங்களுடைய புண்ணிய கணக்கு உயரலாம். ஸோ இதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை செய்யுங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு நாள் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எப்போ எல்லாம் வந்து புண்ணியம் செய்யணும்னு தோணுதோ அந்த மாதிரி தருணத்தில் நான் சொன்ன இதே காலகட்டத்தில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன் எழுந்து சூரிய உதயத்தப்போ ஆலயத்திற்கு சென்று இந்த மாவை நீங்கள் தூவி நீங்கள் இந்த வழிமுறையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பாவங்கள் நம்ம செஞ்சாலுமே அறியாமல் செய்த பாவங்களை போக்குவதற்கான புண்ணிய வழியாக இந்த வழியை நான் பார்க்குறேன். அதனால் நம்ம மனசுக்கு மற்றவர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு தோணக்கூடிய எந்த ஒரு செயலையுமே செய்யாதீங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம எப்போவுமே நடந்து கொள்ளணும். அப்படி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிரச்சனைகள் பாவங்களுக்கான தீர்வாக இந்த மாவை நீங்கள் எடுத்துகிட்டு போய் தூவிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு புண்ணிய கணக்கில் சேர்ந்து நம்மளுடைய வினைகளினுடைய வீரியத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாவு தூவுதல் அப்படின்றது பழங்காலத்து முறை தான். அதை இப்போவுமே நம்ம கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி செஞ்சு பாருங்கள். புண்ணியங்களை பெற்று உங்களுடைய குடும்பத்தாரும் 7 ஜென்மத்து பாவத்தையும் நீக்கி எல்லோரும் வளம் பெற வேண்டும். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ள பதிவு தான். நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் செலுத்துங்க. தனித்தனி குடும்பங்களாக இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வீட்டில் நமக்கு எடுத்து சொல்ல பெரியவங்க இல்லை அப்படின்ற தருணத்தில் இந்த மாதிரி பதிவுகளை நீங்கள் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துகிட்டு போய் சேருங்க. அவங்க பலனடைகிறாங்க அப்படின்னா அதற்கும் நான் வந்து இறைவனுக்கு மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு விஜய் ஆர்த்தி விலாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க. நன்றி.